எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சில வியூவர்ஸ் நீங்கள் வந்து ஈஸி சட்னி ரெசிபிஸ் செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தான் காட்ட போகிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து தேங்காய் சட்னி பச்சை மிளகா வச்சு செய்வோம். இன்றைக்கி ஒரு நல்ல காரசாரமான சட்னி தான் செய்ய போகிறோம். இது காஞ்ச மிளகா வச்சு ஒரு அருமையான தேங்காய் சட்னி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்ய சில பொருட்களை எண்ணெயில் வறுக்க போகிறேன். இதுக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வறுக்கணும். உளுத்தம்பருப்போட நிறம் மாற ஆரம்பித்ததும் இதில் 5 காஞ்ச மிளகாய் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து 2 பல்லு பூண்டு போட்டு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுங்க. உளுத்தம் பருப்பு பொன்னிறமானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடுங்க. மிக்சர் ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல், ஒரு சின்ன துண்டு புளி போடுங்க. இதை நான் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்க்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், வறுத்த உளுத்தம்பருப்பு, மிளகாய், பூண்டு போடுங்க. கடைசியாக சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு அரைங்க. இப்போ பாருங்க, நான் சட்னியை அரைச்சிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். ரொம்ப மையாவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும். அடுத்து சட்னியை தாளிக்கணும். உளுத்தம் பருப்பு வறுத்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. தாளிச்ச பொருட்களெல்லாம் இப்போ சட்னி மேலே ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, வித்தியாசமான காஞ்ச மிளகாய் தேங்காய் சட்னி இப்போ ரெடி. நான் செஞ்சது 2 பேருக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு உளுந்து, மிளகாய், தேங்காயோட அளவு மாற்றிக்கோங்க. இந்த சட்னியை நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி சாதத்துக்கு போட்டு கூட கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்க இல்லையா, நல்ல காரசாரமான காஞ்ச மிளகாய் வச்சு இந்த தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து வெள்ளை சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள்.